இயேசுவில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே, மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் காலடி பதிக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு அவருடைய வழியிலே எங்களை வழிநடத்தி செல்ல இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம். இன்றைய இந்த நாளிலே மீண்டும் திருப்பாடல் ஆசிரியர் இறை வேண்டலின் மூலமாக இந்த நாளுக்குள் அழைக்க விருப்பம் கொள்ளுகின்றார். திருப்பாடல் ஆசிரியர் இவ்வாறு வேண்டுமாறு எங்களுக்கு சொல்லுகின்றார். எனது விண்ணப்பத்துக்கு கடவுளே பதில்மொழி தாரும். எனது விண்ணப்பத்திற்கு கடவுளே பதில்மொழி தாரும். எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் கேட்கின்றார். எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில்மொழி தருகின்றார். நாங்கள் ஆண்டவரிடம் வருகின்றோம். எங்களுடைய உள்ளத்தில் நிறைவில் நின்று எங்களுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கின்றோம். அனைத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு பெற்று தருகின்றார். எங்களுக்கு தருகின்றார். ஆண்டவன் இயேசு சொல்லுகின்றார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். எங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எங்களுடைய உள்ளத்தை அறிந்த ஆண்டவருக்கு தெரியும் எங்களுடைய உள்ளத்தின் தேவைகள் என்ன, வேண்டுதல்கள் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். நாங்கள் ஆண்டவரிடம் அணுகிச் செல்லுகின்ற பொழுது, நாங்கள் ஆலயத்திற்குள் காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது, நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாங்கள் செல்லுகின்ற பொழுது, ஆண்டவரே என்னுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உமக்கு சமர்ப்பிக்கின்றேன். என்னுடைய ஒவ்வொன்றாக எங்களுடைய விண்ணப்பங்கள் தேவைகளையும் ஆண்டவருக்கு சொல்லுவதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு எங்களுடைய உள்ளத்தின் தேவைகள், உள்ளத்தின் வேண்டுதல்கள், உள்ளத்தின் விண்ணப்பங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும், கேட்கின்றார். ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய விண்ணப்பங்கள், எங்களுடைய தேவைகள், எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் ஆண்டவரால் நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒருவர் ஒருவருக்காக செபிக்க முன்வர வேண்டும். ஒருவர் ஒருவருக்காக மன்றாட முன்வர வேண்டும். ஒருவர் ஒருவருடைய தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்காகவும் வேண்டுதல்களுக்காகவும் ஆண்டவரோடு நான் உரையாடி உறவாடி செபிக்க நான் முன்வர வேண்டும். ஒவ்வொருவருடைய தேவைகளை அறிந்து, விண்ணப்பங்களை அறிந்து, வேண்டுதல்களை அறிந்து, அவர்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் நிறைவேற நான் ஆண்டவரை பார்த்து மன்றாடி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய தேவைகளையும் ஆண்டவர் நிவர்த்தி செய்கின்றார். நான் கேட்கும் வேண்டுதல்களை ஆண்டவர் எனக்கு பெற்றுத் தருகின்றார். இந்த சிந்தனைகளோடு, இந்த உயரிய விசுவாசத்தோடு இன்றைய நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம். ஆண்டவர் என்னையும் உங்களையும் அறிந்திருக்கின்றார். என்னையும் உங்களையும் அறிந்த ஆண்டவர் எங்களுடைய தேவைகளையும் விண்ணப்பங்களையும் அறிந்திருக்கின்றார். ஆண்டவரோடு பயணமாகவும், ஆண்டவரோடு ஒன்றாகவும், ஆண்டவரோடு உயிராகவும் சப வாழ்க்கையின் மூலம் ஆண்டவருக்கும் எனக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி, அந்த உறவின் மூலமாக எங்களுடைய இறை விசுவாச வாழ்க்கையை திடப்படுத்தி உறுதிப்படுத்தி, ஆன்மீக வாழ்க்கையின் மூலம் என்னுடைய வாழ்க்கையை நான் மிளிரச் செய்ய, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள ஆண்டவரிடம் வரம் வேண்டி, என்னுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற மற்றவர்களுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஆண்டவரிடம் சமர்ப்பித்து, ஒருவர் ஒருவருக்காக பரந்து பேசவும், ஒருவர் ஒருவருக்காக எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கவும், ஒருவர் ஒருவரை அன்பு செய்யவும், நேசிக்கவும், இறைவனுடைய பாதையிலே செல்ல நாங்கள் தயாராகவும், அன்னைமரி மூலமாக ஆண்டவரோடு நாங்கள் பயணமாகி இறை வேண்டல்களின் பிள்ளைகளாக நாங்கள் மாற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.